வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜேடிஆர் கேமிங் அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், க்ரோ கார்டன் தான் பார்க்க போகிறோம். க்ரோ கார்டன் நேற்று தான் ஒரு ஈவெண்ட் விட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே. என் வாய்ஸ் ஏன் எப்படி இருக்குன்னா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கி எழுந்தேன். அதுதான் உடனே அப்டேட் போட்டுட்டு அப்டேட் நான் இப்போ போட போகிறேன்ல. க்ரோ கார்டன்லேருந்து ரீக்ளேமர்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த ரீக்ளேமர் வச்சு நம்ம கார்டனையே ரீபில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சாம் சீட் ஷாப்பில் புது சீடு ரீஸ்டாக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதான் அது போய் பார்ப்போம். ஸ்கை மர்ச்சன்ட் வேறு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அவதார் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் பழைய அவதார் வருது. எப்படி நிற்கிது. நான் இப்போ ஃபோனில் தான் விளையாண்டுட்டுருக்கேன். கிரேட் பம்ப்கின் சீடு தாங்க இருக்குது. டெய்லி டீல்ஸ் வேணா இருக்கும், பார்ப்போம். அது எம்பர் லில்லி, க்ரீன் ஆப்பிள் சீடு பரவாயில்ல. போயிட்டு ஓகே, ஃபோனில் தான் விளையாண்டுட்டுருக்கேன். இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன். நம்ம இப்போதைக்கு இவ்வளோதான் வேணும். கிரேவடிக்கா லீவ் இன் 39 minutes. ஓகே, இது முதல் என்னன்றது பார்ப்போம். ஹவு டு ஐ டிக்? கிளிக் ஆன் த டர்ட் டு ஸ்டார்ட் டிக். இதை டிக் பண்ணணும். பரவாயில்லையே, எந்த டேட்டில் இங்கே கிளிக் பண்ணணும்? ஏதாச்சும் டிக் பண்ணணும். இருங்க, நான் அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்துட்டு வரேன். எங்கடா பாஸ் பட்டனு? நம்ம கார்டனை ரீபில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ஹேட்ச் பண்ணிப்போம். இதில் எப்படியும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பிளாக் கேட்டுங்க, பரவாயில்ல, பிளாக் கேட்டு கிடச்சிருக்கு. சூப்பருங்க. ஆனால் பிளாக் கேட் கிடச்சிருக்கு. ஓகேடா. பரவாயில்லைங்க. பிளாக் கேட்டை எனக்கு தெரிஞ்சு ஏதோ 0.5 இதுன்னு நினைக்கிறேன். 0.5 இல்லைங்க, அது 5% பெட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மள்கிட்ட இப்போ ஸ்பூக் எக் எடுத்துன்னு பார்ப்போம். ஸ்பூக் எக் ரொம்ப தான் இருக்குது. எங்கடா வச்சேன்? ஓகே, இப்போ நம்மளால் மேக்ஸிமம் 6 எக்கு வைக்க முடியும். ஸோ நம்ம 6 எக்கை ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளேஸ் பண்ணுறே. ஓகே, நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டு டர்ட்டை தொட்டால் டிக்கு பண்ணோன்னாங்க. ஆனால் டிக்கு பண்ண மாட்டேங்குது. டர்ட் எங்கே இருக்கு? ஒரு வேளை அவன்கிட்ட இருக்கோ? கிரேவ் டிக்கிங். இங்கே இருக்கும் போறாங்க. நம்மள்கிட்ட ஒரு 10 ரேக்கு தான் இருக்கும் போல. பங்கு எது இருக்கு? நம்மளுக்கு
டிக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம போக வேண்டியதான். ஏன் நம்மளுக்கு வந்து ஸ்பூக்கி எக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா கொடுத்தாங்க? ஏதாவது சூப் ஒன்று கொடுத்தாங்க. சூப் இதில் இல்லை, ஆனால் அது என்னன்னு தெரியல. ஸ்வீட் ஷாப் ரீஸ்டாக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டெய்லி டீல்ஸ் நல்லா தாங்க இருக்குது. இதில் எம்பர் லில்லி ஸ்டாக்கே ஆகாது, ஆனால் அங்கே எம்பர் லில்லி இருக்குது. பரவாயில்ல. கேரட் 9 கேரட் தான் ஸ்டாக் ஆகிருக்கு. அதனால் நம்ம இப்போதைக்கு ரீகால் வந்துச்சு. க்ளீனிங் பிக்சர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அன்றைக்கி வந்து ரீக்ளைமர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். முடியல. வந்து நம்ம தலையில் என்னோட பெயிண்டிங் அடித்து சொல்லிட்டான், அதனால தான் கொஞ்சம் எப்படி இருக்குது. ஓகே, நம்ம இந்த கார்டன் ஸ்லாட் பண்ண வேணாம். இந்த கார்டன் ஸ்லாட் கூட கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நம்ம இன்னொரு கார்டன் ஸ்லாட் இருக்குல்ல, அதை போய் பண்ணலாம். இதுக்கு ரீக்ளைமர் தான் வேணும். ஃபேவரட் பண்ணுறதுல போட்டு ரீக்ளைமர் 54 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 54 விட அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா பவுல் ஃபார்ம் வரட்டும், இந்த செத்து போன மரத்து மேலே ஏறும். உங்களுக்கு ஃபேஸ் கவர் ஆக மாட்டேங்குதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் ஷவல் பண்ணிடலாம். ஷவல் பண்ண வேண்டியதெல்லாம் ஷவல் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே வச்சுப்போம். ஓகே, இதில் எங்கடா இருக்குது ஷவல்? ஷவல் எடுத்து இது ஷவல் பண்ணணும். அந்த பிளான்ட்டு தான் ஷவல் ஆகுது. என்னங்க நம்ம உல்ஃப் நம்மள என்ன பண்ண போது? இதெல்லாம் ஷவல் பண்ணிடலாம். வேறு கொக்காவை ஷவல் பண்ணிடலாமா? ட்ராகன் ஃப்ரூட் சீடு எடுத்துன்னு இருக்குன்றதை பார்ப்போம். வர்றா பண்ணாரா கேன்சல் கொடுறடி. ட்ராகன் ஃப்ரூட்ரா? ட்ராகன் ஃப்ரூட் சீடு 3 தான் இருக்குது, அதனால் இதை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். கொக்கோமாக்கு நல்ல டிஸ்ட்ராய் பண்ணலை, ஒரு எதுவையோ தான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன். பரவாயில்லைங்க, கொஞ்சம் இடமே கிளியர் ஆகிடுச்சு. இதெல்லாம் போடுறோம். ஆம்பர் ஆர்ட்டை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆம்பர் ஆர்ட் இருக்குது. டஸ்க்கு பஃப் சீட் நம்மள்ட்ட எத்தனை இருக்குன்றது பார்க்கணும். 72 சீட் இருக்குங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து என்ன மியூட்டேஷன் இருக்கு? ஜொலின்னு ஜொலிக்கிறான். பரவாயில்ல, நம்மளுக்கு எந்த தேவையில்லை. டேய், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுறாங்க அவன். இந்த இடம் கிளியரு. ஓகே, லோ குவாட்
இது இருக்குது. யார் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஹாய்ன்னு போடுறான். எல்லாம் நம்ம ஃபேன்ஸ் தான், அதனால தான் இப்படி ஹாய்ன்னு சொல்கிறோம். ஓகே, கேமரா ஃபோக்கஸ் பண்ணல. டீச்சர் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஓ, ஃபேவரட் ட்ரீ இருக்கா? Can you gift me? No please. கொஸ்டின் மார்க் போடுவோம். என்னென்ன தரலாம் நம்ம கட்டுறது என்னடா இருக்கு? இந்த பீச்செல்லாம் ஃபேவரட் பண்ணோம். எதுக்கு உள்ளே போடுறது? ஆகஸ்ட் உள்ளே போட்டுடலாம். திசன்றா ஏதோ சொல்கிறானே தெரிய மாட்டேங்குது. இருங்க. ஓகே, சும்மா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ரீக்ளைம் பண்ணோம்னா க்ரௌன் ஸ்பான்ஸா சவலே பண்ணலாம். ரோமனஸ்க்கு ரீக்ளைம் பண்ணிக்கலாம். கேன் யூ கிஃப்ட் மீ பேட்டா? பெட்டை சொல்கிறான் போலங்க அவன். என்னங்க தரலாம் பெட்டு? நம்மளோட ஷீபா இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு நல்ல பெட்டா இங்கே கீழே போட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு பெட்டை கொடுப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இது இருக்குல்ல, இந்த எனக்கு தெரிஞ்சு என்னங்க தரது இவனுக்கு? போண்டாக தான் நம்மள்கிட்ட இருக்கு. கிரிஸ்லி பேர் வேணால் தரலாமா? நீங்கள் அவனுக்கு அப்புறமா தரலாங்க, போங்க. நம்ம முதல் எல்லாத்தையும் ரீக்ளைம் பண்ணிடுவோம். ஒரு ஃபேவரட் ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, நம்ம தெரிஞ்சு நம்ம ஈவெண்ட்டில் உள்ளே போட்டுக்கலாம். நான் இந்த ரோமனஸ் போகணும், கையில் எடுத்து பார்க்கணுங்க. புறா நான் அதை கலெக்ட் பண்ணுறது நீட்டியாக இருக்குது. ரெட் பாக்ஸ் ஸ்ட்ரெயிட் டு கிராப் எம்பர் லில்லி ஸ்வீட். இங்கே இருக்கிறது இந்த ஒரு கார்டன் மட்டும்தான். எங்கே இருந்து நம்மளோட ரெட் பாக்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். ரெட் பாக்ஸ் எங்க? ஓடுனா கூட தெரியாது. இது இங்கே ஓடுது பாருங்க. ஏன் நம்ம ரெட் பாக்ஸுங்க, இது நம்ம கார்டனுக்குள்ளே தேடுறதே செம்ம கஷ்டம். எங்கேயாச்சும் ஓடிடுவான். இதுக்கு வந்து டைனி இமிட்டேஷன் கிடச்சிருக்கு. ஒருத்தன்ட்ட நம்மளோட சிம்பான்சியை கொடுத்து அதை இது பண்ண நம்மளோட ராடிஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த இடம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம இந்த வச்சுப்போம்.
அதை நான் ஃபுல்லாக அந்த ஒரு பிளாட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுதான் ஒரு பிரச்சனை. அது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நேற்று அட்மின் அபியூஸ் நான் ரெக்கார்ட் பண்ணேன். திருப்பி என்னோட ஃபோன் அட்மின் அபியூஸ்க்கே ஒரு இது கொடுத்துட்டாங்க, காப்பி ரைட்டு போட்டாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்றது தான் யோசிச்சுருக்கேன். ஆனால் அதோட ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்கிட்ட போய் பேசணும். பாம்பு வெண்டுச்சு எங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம கார்டன்லேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ்லாம் கிளியர் அவுட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஸ்டோன் இந்த பாத்திரம் இருக்கிறது மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வந்து ரீக்ளைம் பண்ண போகிறதில்ல, ஷவல் பண்ணிகிட்ருக்கோம். ட்விஸ்டட் டேங்க்லேயும் எடுத்துட்டாங்க ரீக்ளைம் பண்ணாமல். ஓகே, இப்போ நம்ம இந்த இதில் எதிராக ஃபேவரட் ஃப்ரூட் இருக்குது. இங்கே டிஸ்கோ இது இருக்குங்க. ஓகே, இப்போ இதை ரீக்ளைம் பண்ணுறேன். ஓகே, மீதி இருக்கிறதுலாம் இந்த கேக்டஸ் இதை பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட ரீக்ளைமரே காலி ஆகிற அளவுக்கு பிடிச்ச அடின்னு அடிச்சிருக்கோம். நம்ம இதெல்லாம் வந்து ஷவல் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லாக இதெல்லாம் ஷவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்டனே கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம வந்து பிளான்ட்டை நட போகிறோம். இதில் நம்ம பிளான்ட்டை நட்டுட்டு அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ட்ரவல் யூஸ் பண்ணுறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம உல்ஃப் வேறு நம்மள ஒரு வேர் உல்ஃபாக மாற்றி விட்டுருச்சு. ஓகே, என்கிட்ட இப்போ ஒரு சில ரேர் பிளான்ட் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஏகார்ன் சீடு இருக்குது. இது வேறு என்னது போ இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு ஏகார்ன் சீடு இருக்குது. அதை வந்து நம்ம இந்த லாஸ்ட்டில் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் என்கிட்ட ஒரு பிரின்சஸ் ஸ்டான் இருக்குது. நம்ம வந்து ஜெயண்ட் பிரின்சஸ் ஸ்டான்லாம் வளர்த்துருப்போம். நீங்கள் நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும். பிரின்சஸ் ஸ்டான் பிரின்சஸ் ஸ்டானை இங்கே போட்டுப்போம். ஏன்னா இந்த ஃப்ளவர் டேஸி இங்கே கரெக்டாக தாங்க இருக்குது. நான் முன்னாடி நிறையா ஃப்ளவர் டேஸி வச்சுருந்தேன் 2 பிளாட்டிக்கிட்ட. ஏன்னா அந்த அப்டேட்டுக்கு வந்து அந்த பீன் ஸ்டாக்கு க்ரோ பண்ண வந்து தேவைப்பட்டுச்சு ஃப்ளவர் டைப்புக்கு. ஓகே, பேர் என்ன ஓகே, சீடில் இல்லை ஃப்ளவர் டேஸி. அந்த பிக்ஸி நம்மளை பறக்க வைக்குது, அது வரைக்கும் சரி. நம்ம இங்கே நம்ம ஏகார்னை பிளான் பண்ணியிருக்கோம். இது பிரின்சஸ் ஸ்டானை பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, வேறு என்ன டிவைன் சீட் நம்மள்கிட்ட இருக்குது? சீடில் போய் நம்ம தேடி பார்ப்போம். கோல்டன் பீன் ஸ்டாக் இருக்குது, லோ கோட் இருக்குது. இந்த கவுல்டு இருக்கும், நம்ம பார்க்கணும் என்ன பிளான்ட்டுன்னே தெரியல. நம்ம இதை வந்து இங்கே பிளான் பண்ணிப்போம். சரி, நம்ம ஆம்பர் ஆர்ட் எடுத்து இந்த 2 கார்னரில் வச்சிடலாம். ஆம்பர் ஆர்ட் சைடு 5 இருக்குங்க. இங்கே ஒன்று, இங்கே 1 பிளான் போட்டு இந்த இடத்துலலாம் வந்து ஓகே, நம்மளோட கார்டனுக்கு வந்து
டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2ல பண்ணலாம். இது பார்ட் 1லேயே முடிக்கலான்னு பார்த்தா இதுக்கே என்ன 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இதுதான் கவுல் ரூட்டா. இது நம்மளோட ஏகான் இருக்குது. இந்த இடத்துல டிவைன் சிட்டியர்னு இதை இப்படி வச்சுப்போம். இங்கெல்லாம் வந்து அப்படியே பிரிஸ்மேட்டிக் பிளான்ஸ் வந்து அப்படியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மள்கிட்ட சுகர் ஆப்பிள்லாம் எடுத்துப்போம். நம்மள்கிட்ட அது ரோமனஸ்கோ இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ரோமனஸ்கோ வந்து நடுவில் பிளான் பண்ணியிருக்கோம். வேறு இங்கே அதுக்கப்புறம் கடைசி சீட் ஒன்று இருந்துச்சு. இது இங்கே பிளான் போட்டுடலாம். நிறைய ஃபேஸை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, யாரும் பார்க்கறதுலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளேர் டேஸிலாம் இங்கே இருக்கட்டும். வந்து சுகர் ஆப்பிள் எடுத்துப்போம். அங்கே இருக்கு சுகர் ஆப்பிள். நம்மள்கிட்ட 14 சீடு இருக்குது. சுகர் ஆப்பிள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லக்கி ஹார்வெஸ்ட்னு ஒரு சுகர் ஆப்பிள் கிடச்சிடுங்க. அதுதான் ஒரே ஆச்சரியம். ரீக்ளைமர் கிராஃப்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சான். ஃபுல்லாக ரோமனஸ்க்கு இந்த இடம் காலியாக தான் இருக்குது. இந்த இடமும் காலியாக தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து பீன் ஸ்டாக் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம இந்த கடைசியில் தாங்க பீன் ஸ்டாக்கும் பர்னிங் பெட் அங்கே போடணும். ஓகே, ப்ராப்ளம். இங்கேயே பீன் ஸ்டாக் போட்டுப்போம். பீன் ஸ்டாக் இது 7 இருக்குது. 2 3 4 5 2 சீடு இருக்கட்டும். கோல்டன் பீன் ஸ்டாக் இருக்குது. கோல்டு பீன் ஸ்டாக் வந்து 1 2 பிளான் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து அப்படியே பர்னிங் பெட்டை போயிட்டு பிளான் பண்ணலாம். 1% தான் இருக்கிறோன்னா பர்னிங் பெட் செட். பர்னிங் பெட் சீடு இங்கே இருக்குது. இன்னும் 2 3 4 5 6 7 பர்னிங் பெட்டு மாட்டேங்க. ஓகே, நம்ம எதுக்கும் 2 சீடாக வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து வேறு என்ன? எல்டர் ஸ்ட்ராபெரி. நம்ம எல்டர் ஸ்ட்ராபெரி நம்மள்கிட்ட இப்போ வந்து 10 எல்டர் ஸ்ட்ராபெரி இருக்குது. அதெல்லாம் இந்த பிளாட்டில் எடுத்துப்போம். ஓகே, இந்த இடத்துல 10 இருக்குது. எம்பர் லில்லி வந்து இந்த கார்னரில் போட்டுப்போம். ஏன்னா இந்த பிளான்ட் எடுக்கும் போதே அப்படியே அந்த எம்பர் லில்லியும் எடுத்துடலாம். எம்பர் லில்லி எல்லாம் எம்பர் லில்லியே காட்டுது. நம்மளுக்கு அடிக்கடி காற்று எம்பர் லில்லியை போய் எங்கேயோ பிளான்ட் போட்டேன். வரத்துக்குள்ளே நம்ம போட்டுற வேண்டியதுதான். ஓகேங்க, எம்பர் லில்லி அங்கே 2 தான். கிரேவ் டிகர் போனால் போட்டுறேன். இது என்னங்க இவ்வளோ பெருசாக விளையாடுது? நம்ம ஹேம்பர் ஆட்டா. ஓகே, நம்ம ஜெயண்ட் பெயின் கூட வந்து நம்ம எல்டர் ஸ்ட்ராபெரி முன்னாடி போடலாம். சரி,
ஓகேங்க, நம்மளுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வேறு சர்வரே மாறி வந்துட்டேன். இதுதான் நம்ம தற்காலிகமாக நம்மளோட கார்டனு. நம்மள்கிட்ட நிறைய சீடு இன்னும் மிச்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வேறு இடத்துல பிளான் பண்ணலாம். இந்த ஜெயண்ட் ஸ்ப்ரிங்குன்னு இருக்குல்ல, இதில் டார்க் ஸ்ப்ரிங்குன்னு நம்ம ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எங்கே இருந்துச்சு அது பார்க்கவே. எங்க நம்ம ஜெயண்ட் பென்குயின் சீடு ஏங்க நான் ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள இங்கே ஈவெண்ட் ஷாப் ஸ்பான் ஆயிருக்கு. நம்மள்கிட்ட கேண்டி கார்ன் கூட நிறையா இல்லையேங்க, இப்போதான் இருக்கு. இது நான் சொன்ன பாருங்க, இதாங்க இந்த டார்க் ஸ்ப்ரிங்குன்னு. பம்கின்ல வந்து அங்கேயே போய் வாங்கிப்பேன். கேண்டி கார்ன்ஃப்ளவர் சீர்வேன் இருக்குங்க. என்கிட்ட இந்த பாய்சன் ஆப்பிள் இருக்குது, அதை பிளான் பண்ணவே மாட்டேன். இன்னும் ஹெக்ஸு சரக்குன்னு இருக்குங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம கார்டன் பிளேஸ் நாட்டமாக்கு. ஓகே, நம்மளோட பாய்சன் ஆப்பில் வந்து இந்த கார்னரில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கார்னரில் எதுவுமே போடல. என்னடா இருக்குது? நம்ம இங்கே ஒரு பாய்சன் ஆப்பிள் சீட் இருக்குது. பிளான் பண்ணுறா ஏன் பிளான் ஆக மாட்டேங்குதுங்க. பிளான் ஆகிடுச்சிங்க. ஓகே, இப்போ இப்படி தான் இருக்குது. என்னங்க நம்ம சுகர் ஆப்பிள் அதுக்குள்ளே 19% வந்துருச்சு. ஓகே, இதில் நம்ம பீன் ஸ்டாக்லாம் இங்கே வளர்ந்துருச்சு. ஆனால் நம்ம பிரின்சஸ் தான் 8% தான் வளர்ந்துருக்கு, எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே, நம்ம இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். இந்த கியர் ஷாப்பில் போய்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாங்க. ஏன்னா இது வரைக்கும் பண்ணதுக்கே வந்து 28 நிமிஷம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் போட்டால் பார்க்க மாட்டீங்க. அதான் நம்ம வந்து பொறுமையாகவே போவோம். இப்போதைக்கு கார்டன் ஸ்லேவ் ஸ்லாட்டு 1ல் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு பிரிஸ்மாட்டிக் பிளான்ட்டில் என்ன எம்பர் லில்லியும் பிளான் பண்ணிட்டுருக்கோங்களா. இங்கே நம்மளோட எம்பர் லில்லி இருக்குது. முதல் சீட் ஷாப்பில் போய்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கணும். நம்ம கிரிம்சன் தான் இருக்கா? இல்லை, நம்மளுக்கு இல்லை. என்கிட்ட பேசி என்னென்ன முதல் இருக்குன்றதை பார்ப்போம். பிரிஸ்மாட்டிக் சீட்ஸில் கடைசிக்கு போகலாம். பாருங்க, நம்ம ரோமனஸ்கோ பிளான் பண்ணிட்டோம், எல்ட்ரு ஸ்ட்ராபெரி பிளான் பண்ணிட்டோம், பர்னிங் பெட்டு, சுகர் ஆப்பிள், எம்பர் லில்லி, பீன் ஸ்டாக்கு எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இன்னும் மீதி இருக்கிறதா தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் நாளைக்கு வந்து தீபாவளி. நாளைக்கு வந்து டிஏ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். அவனை பண்ணலாம். சரிங்க, எனக்கு நான் இப்போ திருப்பி போய் தூக்க போகிறேன். விடிய காலத்தில் 5 மணிக்கு நான் பண்ணேன். ஓகேங்க, டாட்டா, சி யூ, பாய். இருங்க, ஜாக்கோலான்ட்டுன்றதில்ல, அவன்கிட்ட போய் வச்சு கொடுப்பேன். இதை கலெக்ட் பண்ணிக்கலாம்.
திருப்பி க்ரோ ஆகிடுச்சுங்க. எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆமாங்க, இதை நான் மறந்துட்டேங்க. சஸ்பீஷியஸ் சூப்பு விச்சஸ் ப்ரூமா சிக்னேச்சர் டூல் ஃபார் க்ளீனிங் அண்ட் ஃபார் ஃப்ளையிங் டு ஐ கெஸ். இது வாங்குறதா இல்லை எதுங்க வாங்குறது? கியர் பாக்ஸு முதல் நம்ம இந்த ஈவெண்ட்டை போயிட்டு இவ்வளோ கொடுப்போம். த்ரீ கேண்டிக்கான ஸ்பூக் எக்ஸு பம்கின் கிரேட்டு பில்ட்டு. இப்போ மொத்தம் எத்தனை கேண்டி கேன் இருக்குது? அந்த விச்சஸ் ப்ரூமை போய் வாங்கிடுவோம். 14 இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் வாங்க முடியும். ஹாலோவின் ரைடர் இருக்குது. எனக்கு எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுவோம்? காலியாக போட்டாங்க. என்கிட்ட இப்போ ஒரு கண்டிக்கு எந்தாண்டா இருக்குது. ஏதாச்சும் என்னடா வாங்குறது? நீங்கள் பாருங்கள், இந்த கோட்டு வந்திருக்கு ரேம்னு. occasionally go to a random player and ram them knocking them. வர மாதிரி பட்டுங்க அது. இது ஸ்டாக்கில் வந்தால் எவ்வளோ காசுக்கு விற்குன்னே தெரில. ஒரு 30 வந்தால் ஓகே. டார்க் ஓவர் க்ரோத் occasionally spreads its roots and all nearby. அது வந்து ப்ளூ மியூட்டேஷன் கொடுக்கும். இது வந்து பிளைட்டுன்னு ஏதோ ஒரு மியூட்டேஷன் கொடுக்குது. ஆனால் சீரவைன் இருக்குங்க, சூப்பர் டிவைன் இது. ஆனால் நம்மள்ட்ட அவ்வளோ காசு இல்லை. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து இதோட இந்த கேமை வந்து முடிச்சுப்போம். ஓகேங்க, டாட்டா, சி பை.